Hello friends, இன்னைக்கு ஒரு வறுவல் ரெசிபி முட்டை மிளகு வறுவல் தான் செய்ய போறோம். இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், பலாவ், பிரியாணிக்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது செய்யிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்ல செஞ்சிரலாம். முட்டை வேக வச்சிருந்தா போதும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சிருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு பாதி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டானா போதும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கட்டும். ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 30 செகண்ட் இதை கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதும் இதில் 3 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முட்டையை இந்த மசாலா மேலே வச்சுக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா கீழெல்லாம் கருகி போயிடும். இப்போ அந்த மசாலாலாம் அந்த முட்டை மேலே தடவி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, இந்த மசாலாவுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கணும். திருப்பி போடும்போது பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. முட்டையோட மஞ்சக்கரு வெளியே வந்துடாத மாதிரி. அவ்வளோதான், 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய முட்டை ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முட்டை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.